معنا نهج حياة جئنا تبصرة عن كل ضلال. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மறுமை நாளிலே ஒரு கூட்டம் வரும். மறுமை நாளில் ஒரு கூட்டம் வரும். அவர்கள் எப்படி வருவார்கள் தெரியுமா? மலையளவிற்கு நன்மையோடு வருவார்கள். மலை என்றால் திஹாமா மலை. மக்காவிலிருந்து மதீனாக்கு போற வழி அவ்வளவு பெரிய மலை தொடர், அது திஹாமா மலை. அவ்வளவு நன்மையோடு வருவார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் இது உங்கள் முன்னால் சொல்கின்ற நேரம் இது நானாக இருந்தால் என்று எண்ணி பாருங்கள். ஏன் சொல்கின்றேன் தெரியுமா? தொழுவாதவர்களை பற்றி பேச வேண்டிய தேவையில்லை, நோன்பு வைக்காதவர்களை பற்றி பேச வேண்டிய தேவையில்லை. இது யார் தெரியுமா? மலையளவிற்கு நன்மையோடு வருவார்கள். மலையளவிற்கு நன்மையோடு வருவார்கள். அவ்வளவு நன்மை, எக்கச்சக்கமான நன்மைகள் செய்திருப்பார்கள். அவர்கள் அல்லாஹ்வின் சன்னிதானத்திற்கு முன்னால் நிப்பாட்டப்படுகின்ற நேரம் அவர்களின் அத்தனை நன்மைகளையும் அல்லாஹ் அழித்து விடுகின்றான். அத்தனை நன்மைகள் அல்லாஹ் தூசியாக்கி விடுகின்றான். அவன் நேர்மையானவன், அல்லாஹ்வின் நல்லடியார்களே. அவன் நீதமானவன், அல்லாஹ்வின் நல்லடியார்களே. அல்லாஹ் ஒருபோதும் அநீதி இழைக்க மாட்டான். மறுமை நாளிலே ஒரு அடியான் கூறுவான், யா அல்லாஹ், என்னை விசாரிக்கின்ற நேரம் எந்த சாட்சியாளர்களும் இல்லாம என்னை விசாரி யா அல்லாஹ். அப்படியா? சாட்சியாளர்களாம் அல்லாஹ் அனுப்பிவிட்டு அல்-யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம், அவன் வாய்க்கு சீலை கொடுத்து விட்டு அவன் கரங்கள் எல்லாம் பேசும், யா அல்லாஹ், இந்த தவறை நான் செய்தேன் யா அல்லாஹ், அந்த பெண்ணின் கையை பிடித்தேன் யா அல்லாஹ், வதஸ்அது அர்ஜுலஹும் பிமா கானூ யக்ஸிபூன், கால்கள் எல்லாம் சாட்சி சொல்லும், யா அல்லாஹ், தவறான வியாபாரத்துக்கு இந்த காலால் தான் போனேன் யா அல்லாஹ். அந்த மாதிரி விசாரணை நடக்கின்ற நேரம் மறுமை நாள் என்று சாதாரணமானதா? சூரியனை அல்லாஹ் இறக்கி வைக்கின்ற நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், சிலருக்கு கணுக்கால் அளவு இருக்கு, சிலருக்கு முட்டிக்கால் அளவு இருக்கு, சிலருக்கு வாய் அளவு இருக்கு என்ற வாயை பிடித்து காட்டினார்கள். அவ்வளவு வேர்வையில் மூழ்கி கிடப்பார்கள். அவ்வளவு வேர்வையில் மூழ்கி கிடக்கின்ற நேரம் மலை அளவிற்கு, அந்த அளவிற்கு அல்லாஹ் முன்னாடி விசாரணை நடக்கும். மலை அளவிற்கு நன்மையோடு வருவார்கள். இதை சொல்கின்ற நேரம் சஹாபாக்கள் எல்லாம் பயந்து போனார்கள். சஹாபாக்கள் பயந்து போனார்கள். அவர்களின் பண்புகள் என்ன? யா ரசூலல்லாஹ், அவர்களின் பண்புகள் என்ன? அவர்கள் என்ன செய்தார்கள்? எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் யா ரசூலல்லாஹ். ஏன் கேட்டார்கள்? நமக்கு முன்னால் இப்படி எல்லாம் ஹதீஸ் சொல்லப்பட்டா நம்மளாம் கேட்போமா? அவர்கள் யார் என்று நம்ம கேட்போமா? நம்மளாம் உத்தமர்கள் அப்படின்லாம் நாம் சொல்லிக் கொள்வோம். அவர்கள் யார்? இஸ்லாத்துக்காண்டி அனைத்தையும் தியாகம் செய்தவர்கள். அவர்கள் கேட்டார்கள், அவர்களின் குணங்கள் என்னன்னு கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் உங்களின் சகோதரர்கள். அவர்கள் தான் உங்களின் சகோதரர்கள். உங்களுக்கு என்ன தோல் இருக்கிறதோ அதே தோல் உடையவர்கள். வெள்ளை, சிவப்பு, கருப்பு என்று பிரித்துக் கொள்வீர்களோ அதே மாதிரி அவர்களும் பிரித்துக் கொள்வார்கள். நீங்கள் எப்படி இரவை எடுத்தீர்களோ அதே போன்று அவர்களும் இரவை எடுத்தவர்கள். சஹாபாக்கள் எப்படி இரவை எடுத்தவர்கள்? இரவிலே தனியாக நின்று அல்லாஹ்விடம் எப்படியெல்லாம் நெருங்கினார்கள். அல்லாஹ்வை கொஞ்சி கொலாவினார்களே. அவ்வளவு இபாதத்தா இருந்தவர்கள். இரவிலே குறைவாக தூங்கி அதிகமாக வணக்கத்தில் ஈடுபட்டவர்களே. அதே போன்று இவர்களும் செய்தவர்கள். இரவிலே தொழுதால் எவ்வளவு நன்மை என்று உங்களுக்கு தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அவர்கள் செய்த பிழை என்ன தெரியுமா? அவர்கள் தனிமையாகிவிட்டால் அல்லாஹ்வின் வரம்புகளை சர்வசாதாரணமாக மீறுவார்கள். இதோ எல்லாரும் முன்னாடி, அதாவது ஒரு பப்ளிக்ல வந்து விட்டால், என்னை போல ஒரு இபாதத்தால் இருப்பாரா, என்னை மாதிரி ஒரு உத்தமர் இருப்பாராப்பா என்றெல்லாம் காட்டிக் கொள்பவர்கள். தனிமையாகிவிட்டால் அல்லாஹ்வின் வரம்புகளை சர்வசாதாரணமாக மீறுவார்கள். அல்லாஹ் விடமாட்டான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எக்கச்சக்கமான நன்மை. மக்களோடு மக்களாக தொழுதிருப்பார்கள், மக்களோடு மக்களாக நோன்பு பிடித்திருப்பார்கள், அவ்வளவு நன்மை செய்தவர்கள். ஆனால் தனிமையாகிவிட்டால் தவறான செயல்களில் ஈடுபடுவது, தவறான காட்சிகளை பார்ப்பது என்று அல்லாஹ்வின் வரம்புகளை சர்வசாதாரணமாக மீறுவார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அதுபோல் தெரிந்தோ தெரியாமலோ மீறியிருந்தால் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேளுங்கள். அல்லாஹ் மன்னித்தால் மறுமை நாளிலே அந்த நிலைமை நம்மளுக்கு வராது. அதாவது நம்ம தவறாக எண்ணிவிடக் கூடாது. அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், والذين إذا فعلوا فاحشة أو ظلموا أنفسهم ذكروا الله واستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب إلا الله. அதாவது والذين إذا فعلوا فاحشة, அவர்கள் எவரேனும் மானக்கேடான விஷயத்தில் ஈடுபட்டால், அதாவது அல்லாஹ் முத்தகீன்களை பற்றி பேசுகின்ற நேரம், அவர்கள் எவரேனும் மானக்கேடான விஷயங்களில் ஈடுபட்டால், தனக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்டால்
உடனே அல்லாஹின் பால் திரும்புவார்கள். அவர்கள் உடனே அல்லாஹின் பால் பாவ மன்னிப்பு கேட்பார்கள். அல்லாஹ் அவர்களை மன்னித்து வருகிறான். உமையு துணுவை இல்லல்லா, அல்லாஹ்வை தவிர மன்னிப்பா யாரப்பா இருக்கிறார் என்று அல்லாஹ் கேட்கின்றான். ஆகவே அல்லாஹின் நல்லடியார்களே, நீங்கள் தனிமை இருக்கும் பொழுது தவறான சிந்தனைகள் ஏற்பட்டால் உடனே அல்லாஹை ஞாபகப்படுத்துங்கள். சைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுங்கள். ஆகவே அல்லாஹின் நல்லடியார்களே, எதனை கேட்டோமோ அதன் பிரகாரம் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அறிவிப்பானாக. சைத்தானுடைய தீண்டுதல் இருந்தும் ஹராமான காரியங்களில் இருந்தும் ஹராமான செயல்களில் இருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்து அறிவிப்பானாக. வாஹிதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.